நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஏதாவது ஒரு கட்சியை கூட கூட்டணி வை. நீ பிஜேபின்னு சொல்லல, நான் எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வை, ஒரு அணி அமை. இப்ப செங்கோட்டையன் மாதிரி சீனியர்களை கூட வச்சுக்க, அதுக்கான ஆலோசனையை கேளு. நீ சும்மா ஆதவர்ஜனாவையும் புஷி ஆனந்தையும் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? புஷி ஆனந்த் இஸ் பாண்டிச்சேரி அரசியலை பத்தி தெரியும், தமிழ்நாடு அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ஆதவர்ஜனா யாரு? மார்டினோட மருமகன். அவருக்கு லாட்டரி சீட்டை தவிர வேற என்ன தெரியும் அவனுக்கு? திமுக உறுப்பினராக இருந்தார், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தார். ஆனா இஎஸ் ஆல்சோ திமுகவோட அவர் ஒரு கைக்கூலி. இது விஜய்க்கு தெரியாது. அதாவது சிந்திக்கிற தன்மை இல்ல விஜய்க்கு, புரியுதுங்களா? ஏன்னா விஜய் கிட்ட உதயநிதியோட ஒப்பிடும்போது விஜய்க்கு சிந்திக்கிற திறமை கம்மிங்கிறீங்களா? அது இல்ல, உதயநிதி சுத்தமா கிடையாது. ஐயோ, அதை அந்த லிஸ்ட்லயே சேர்க்காதீங்க. இல்ல, அடுத்த திமுக முதலமைச்சர் உதயநிதிக்கு விஜய் எவ்வளவோ தேவல, புரியுதுங்களா? எழுதி கொடுத்தா கூட அதை கரெக்டா அவர் படிக்கிறாரு. ஆனா இதுக்கு எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியாது. இப்ப பெரம்பூர்ல சமீபத்தில் நடந்த மீட்டிங்ல பேசுறான், சென்னையில் 234 தொகுதிகள் அப்படிங்கிறான். உடனே ஒருத்தன் கையை பிடிச்சி, ஐயா தமிழ்நாட்டில் 234 தொகுதி அப்படின்னா, சாரி, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 200 தொகுதியில் நாங்கள் வெல்வோம். இவரெல்லாம் துணை முதலமைச்சர்.